கார் சஸ்பென்ஷன் சிஸ்டம் சர்வீஸ் பண்றதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்றத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? லாங் டிராவல் பண்ணும்போது ஸ்டீரிங் வந்து ஏதோ ஒரு சைடு இழுக்கிற மாதிரி இருக்கலாம், வண்டி வாபுல் ஆகுற மாதிரி இருக்கலாம், நம்மளோட கம்ஃபர்ட்னஸ் அதுல குறையும். திடீர்னு ஒரு பின்னாடி ஒரு சத்தம் கேட்கலாம், ஃப்ரண்ட்ல ஒரு சத்தம் கேட்கலாம். இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் வரும்போது சஸ்பென்ஷனை நம்ம செக் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வரும். இதை பார்க்காம வெறும் வீல் அலைன்மெண்ட்டும் வீல் பேலன்ஸும் பண்ணி பிரயோஜனம் இல்லை. அதனால சஸ்பென்ஷன் பார்த்த பிறகுதான் வீல் அலைன்மெண்ட்டும் வீல் பேலன்ஸும் பார்க்கணும். சஸ்பென்ஷன் ஓவராலிங்க சரியான நேரத்தில் கவனிக்காம நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா சின்ன சின்ன பொருள் போக வேண்டிய இடத்துல மேஜரான செலவுகள் நம்மளுக்கு வரும். அது என்ன மாதிரி அப்படின்னா வீல் பேரிங் போகும், டயர் தேயும். ஒரு டயரோட லைஃப் எடுத்துக்கிட்டீங்கன்னா மினிமம் வந்து 40,000 கிலோமீட்டர்ல இருந்து 50,000 கிலோமீட்டர் வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்கும். இதே சஸ்பென்ஷன் வேலையோட நம்ம அந்த டயரை ஓட்டும் போது நம்மளுக்கு ப்ராப்பர் லைஃப் டைம் கிடைக்காது. 30,000 இல்ல 25,000 அந்த டயர் தேஞ்சிடும். கரெக்டான நேரத்தில் சர்வீஸ் பண்றதுனால இந்த மாதிரி லாசஸ் நம்ம தவிர்க்கலாம். சஸ்பென்ஷன் வீக்கா இருக்கிற பட்சத்துல எந்த சைடு வீக்கா இருக்கோ வண்டியோட லோடு, இன்ஜினோட வெயிட், பேசஞ்சரோட வெயிட் இது எல்லாமே அந்த டயரை போய் பாதிக்கும். அப்படின்ற பட்சத்துல அந்த டயர் சீக்கிரமா தேய்றதுக்கான வாய்ப்பு இருக்கு.